இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடிங் செல்ஜன். அமெரிக்கா, ஐரோப்பா என சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு விநியோகிக்கப்பட்ட 7000 கிலோகிராம் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் நுகர்விற்கு பொருத்தமற்றது என கண்டுபிடிப்பு. மழை காரணமாக கொழும்பு நகர் வெள்ளத்தில் மூழ்கும் நிலையை கட்டுப்படுத்த மேலும் 2 வருடங்கள் தேவை என மாநகர ஆணையாளர் தெரிவிப்பு. நாட்டில் உள்ள பாதாள குழுக்களை வெளிநாட்டிலிருந்து வழிநடத்துவோர் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிப்பு. பொலிவியாவில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டிற்கு எதிராக பொலிவிய மக்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்கின்றது. செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு விநியோகிக்கப்பட்ட 7000 கிலோகிராம் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் நுகர்விற்கு பொருத்தமற்றது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சுகாதார பரிசோதகர்களால் இவை கண்டுபிடிக்கப்பட்டன. மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு உணவிற்காக விநியோகிக்கப்பட்ட 35 அரிசி மூடைகள் பழுதடைந்ததாக கிடைத்த தகவலிற்கு அமைய மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடவடிக்கையில் நேற்று தினம் ஈடுபட்டனர். இதன்போது நுகர்விற்கு பொருத்தமற்ற 7000 கிலோகிராம் 20 கிலோகிராம் கோவா, 20 கிலோகிராம் கத்தரிக்காய், 80 கிலோகிராம் பீட்ரூட் கிழங்கு, 40 கிலோகிராம் செத்தல் மிளகாய், 26 கிலோகிராம் கொத்தமல்லி, 25 கிலோகிராம் பருப்பு மற்றும் 200 கிலோகிராம் மீன் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் கைப்பற்ற பொருட்கள் அனைத்தும் மட்டக்களப்பு நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டன. இதேவேளை குறித்த களஞ்சிய சாலையின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட மட்டக்களப்பு நீதிவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா களஞ்சிய சாலை உரிமையாளருக்கு எதிராக 6000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார். மேலும் கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களையும் தீயிட்டு அளிக்குமாறும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நேற்று மாலை நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அறவிடப்படும் தண்டப்பணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக பொய்யான வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அதிகமான மக்கள் வருகை தருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜெகத் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். வேரகல மற்றும் நெரையன்பிட்டா அலுவலகங்களிற்கு அதிகமான மக்கள் வருகை தருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தண்டப்பணம் எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகரிக்கப்பட மாட்டாது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜெகத் சந்திரஸ்ரீ மேலும் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் சமசெட் போர்க்கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி வந்த இந்த போர்க்கப்பல் 4 நாட்கள் இலங்கையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. சமசெட் கப்பலின் அதிகாரிகள் தற்போது திருகோணமலை கடற்படையினருக்கு விசேட பயிற்சி வழங்கி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் திருகோணமலையில் கடற்படையினரின் விசேட இடங்களையும் அவர்கள் பார்வையிட்டுள்ளனர். வெளிநாடுகளில் தங்கியிருந்து நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களுக்கு உதவி செய்யும் பாதாள உலக கோஷ்டியினர் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய நாடுகளிலிருந்து தொலைபேசி ஊடாக நாட்டில் உள்ள பாதாள குழுக்களை அவர்கள் வழிநடத்திச் செல்வதாகவும் போலீசார் குறித்த பாதாள குழுக்கள் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்டவர்கள் என போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக கொழும்பு நகரின் சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதை தடுப்பதற்கு இன்னும் 2 வருடங்கள் செல்லும் என கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் VK அனுர தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களில் பெய்த கடும் மழை காரணமாக கொழும்பு நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியதுடன் இதன் காரணம் போது அதிக வாகன நெரிசலும் ஏற்பட்டது. இதனை தடுப்பதற்கு தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் VK அனுர குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரோபசிங்கவிடம் வினவிய போது மழையை தொடர்ந்து சேரும் வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கு முறையான கான் வசதிகள் இன்மையே அதற்கான காரணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் மாநில மண்டலத்தின் வலிமை மண்டல அதிகாரி முகமது சாலிஹின். வடமாகாணத்தில் மழையுடன் கூடிய வானிலையானது நாளை வரையில் தற்காலிகமாக குறைவடைந்து காணப்படும். கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மேல், ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்திவில், காலி, கொழும்பு ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். காலி தொடக்கம் கொழும்பு, புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். குன்றும் குழியுமான சேதமடைந்த வீதிகள் எப்போது செப்பனிடப்படும்? மாறி காலங்களில் இந்த வீதியால் பாடசாலை மாணவர்களோ கற்பிணி தாயோ அல்லது வயோதிபர்களோ செல்ல முடியாது. திருகோணமலை, மூதூர், மேன்கமம் கிராம மக்களின் துயர் களைவோம். உதவிக்கரம் நீட்ட அழையுங்கள் மக்கள் சக்தி செயலகம் 0114896896. நிதியுதவிகளுக்கு நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கி கணக்கில் வைப்பு செய்ய முடியும். 011100002201. அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாலை செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தியை மதியம் 1 மணிக்கு மேல் பாருங்கள். தொடர்ந்து மணிந்திருங்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.